வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 4A. ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்ல ரீசனிங் சீரிஸ் போட்டுட்டோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோல 10th January 2023 ஷிஃப்ட் 4ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, நம்ம எக்ஸாம் வந்து சால்வ் பண்ணும்போது எனி ஷார்ட் கட்ஸ் ஏதாவது இருக்கா, வித்தின் டைம் லிமிட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ 2024 எக்ஸாம் எழுதும்போது எப்படி மினிமம் 18+ கொஸ்டின் கரெக்டா போடுது, அதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம கொஸ்டின் வந்து என்ன பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, செலக்ட் த ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு த தேர்ட் வேர்ட். சரி, மேகாலயா சிலாங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேரளா என்னன்னு கேட்டிருக்காங்க. மேகாலயாவோட கேபிட்டல் வந்து என்ன சிலோங், கேரளாவோட கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். நம்ம ஜிகேல படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, செகண்ட் கொஸ்டின், செலக்ட் த ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு த ஃபிஃப்த் நம்பர் இன் த சேம் வே அஸ் அ செகண்ட் நம்பர். ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வந்து என்னன்னா அதாவது இந்த 48 5க்கும் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு, 30க்கும் 3க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு, 57க்கும் ஏதோ ஒரு நம்பருக்கு பேட்டர்ன் இருக்கு. இந்த மூணுமே ஒரே பேட்டர்ன்ல வந்து என்னன்னா ஃபாலோ ஆகும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப எனக்கு 5 இருக்கா, சோ 5 இருக்கு, என்ன பண்ணா எனக்கு 48 வரும்னு யோசிங்களேன். சோ 95 45 வரும், பிளஸ் நான் 3 கூட்டினா எனக்கு 48 வரும். ஸோ இதே பேட்டர்ல 3 இருக்கு, இதோட நான் 9 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணணும். ஸோ 27 வரும், 27 பிளஸ் 3 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வந்து அவ்வளவுதான், ஒரு பேட்டர்ன் வந்துருச்சா. ரைட், அதே பேட்டர்ன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4ன்னு எடுப்போமே, ஸோ 4 × 9 போடும், பிளஸ் 3 போட்டோம்னா நம்மளுக்கு 57 வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 36 வரும், பிளஸ் வந்து என்ன ஒரு 3, இல்லைன்னா 39 தான் வரும். அப்படின்னா என்ன கிடையாது, 4 வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ இது எலிமினேட் பண்ணிடும். இந்த மாதிரி போடும்போது வந்து என்னன்னா 6 வந்து ட்ரை பண்ணுமா. ஸோ 6 × 9 பிளஸ் வந்து என்ன 3, ஸோ என்ன வரும் 50 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். ஸோ 54 பிளஸ் 3 அவ்வளவுதான் 57 வந்து ஆன்சர். டைரக்டா என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து 6. சரியா, ஈஸியான பேட்டர்ன் தான், ஒன்ஸ் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் நம்ம வந்து என்ன ஆன்சர் போட்டலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 3, which of the following number will replace the question mark in the given series. ஏதோ ஒரு சீரிஸ் வந்து ஃபாலோ ஆகுது, அதுல அந்த கொஸ்டின் மார்க் நம்ம பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப 23 இருக்கு, 27 இருக்கு, அடுத்து 35 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு. ஸோ நம்ம அந்த எக்ஸ் தான் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. சரி, இப்ப இருக்கட்டுமே, அதாவது 23க்கு 27க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 4 இருக்கா, 27 35க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 8 இருக்கும். அடுத்து ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து வரப்போகுது. இங்க போடுவோம், அதாவது 23ல இருந்து நான் 4 கூட்டினா எனக்கு என்ன வருது, 27 வருது. அடுத்து நான் 27ல இருந்து 8 கூட்டினா அப்படின்னு பார்த்தா 35 வருது. சரி, இதோட இந்த ஆப்ஷன்ல வர மாதிரி ஏதாவது நம்பர் போடுவேன். அதாவது 35ல இருந்து நான் ஏதாவது ஒரு நம்பரை கூட்டினேன் அப்படின்னு பார்த்தா 4 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரணும். சரி, ஏதாவது ஒரு கூட்டும் போது இந்த பேட்டர்ன் வர மாதிரி பார்க்கலாம். 4 இருக்கு, அடுத்து 8 இருக்கு, அப்ப எவ்வளவு ஆடா இருக்கு, 4 ஆடா இருக்கா. அதே மாதிரி நான் 4 ஆட் பண்ணி சொல்றேன். 8 4 வந்து என்னன்னா 12, அப்ப என்ன வரும், 7 வரும், 4 47ன்னு வரும். ரைட், அதுக்கப்புறம் இதை நிப்பாட்டாம நம்ம வந்து கன்யூஸா வந்து என்ன சீரிஸ் போதான்னு பார்க்கணும்ல. 47 இருக்கு, இதோட நான் 4 ஆட் பண்ணுவேன், 16, அப்ப என்ன வரும், ஸோ 63. ரைட், அப்ப என்ன பண்ணா பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, அப்ப 47 தான் ஆன்சர்னு போட்டலாம். சரியா, இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4, செலக்ட் ஆப்ஷன் ஃபிகர் விச் ஆர் எம்பெடட் இன் த கிவன் ஃபிகர்ஸ் ஃபிகர், ரொட்டேஷன் நாட் அலவுட். சரி, அதாவது இந்த ஃபிகர் இருக்குல்ல, இந்த ஃபிகருக்குள்ள இந்த 4 ஆப்ஷன் வந்து என்ன எம்பெடடா இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் வந்து இன்கரெக்ட்னா, ஸோ இது வந்து என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னன்னா நம்மளுக்கு இருக்கு, இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா இது வந்து இந்த நேரா இல்ல, இது வந்து சாய்வா இருக்கனால அவன் என்ன டைரக்டா சொல்லிட்டான், ரொட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப அதனால வந்து இது தப்பு. சரியா, ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பேட்டர்னே கிடையாது, இதுவும் ஒரு பேட்டர்னே கிடையாது. பட் இது வந்து பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன் டைரக்டா அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டர்ல வந்து என்னன்னா அப்படியே வந்து என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ அதனால டைரக்டா என்ன சொல்லிடலாம், ஃபோர்த் தான் வந்து ஆன்சர் அப்படின்னு. சரியா, கொஸ்டின் நம்பர் 5, so which two sign should be interchanged to make given equations correct ன்னு கேட்டிருக்காங்க. சரிப்பா, இந்த மாதிரி வந்து என்னன்னா அந்த சைன் இன்டர்சேஞ்ச் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் பாருங்க. 4 ஆப்ஷன்ல ஏதாவது இருந்ததுன்னா 2 ஆப்ஷன் வந்து காமனா இருந்துச்சு, அந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணுவோம். ரேண்டமா செக் பண்றதுக்கு போல இந்த மாதிரி பார்த்துட்டு செக் பண்ணா வந்து என்னன்னா சீக்கிரமா ஆன்சர் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க, பிளஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. என்னன்னா 2 பிளஸ் இருக்கு, 2 டிவிஷன் இருக்கு. சரி, இந்த சைடு பார்ப்போமே, இங்க கிராஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ். அப்ப அந்த பிளஸ் கிராஸ் ஆர் வந்து டிவிஷன் கிராஸ், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். இது ரெண்டும் செக் லைக் ஈக்குவேட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் ஒரு மிச்சிருக்க ஆப்ஷன் ட்ரை பண்ணும். சரியா, இப்ப ரெண்டமா நம்ம இந்த ஆங்கிள் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பார்க்காம மேபி வந்து செகண்டா பார்த்துருந்தேன், அதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிவிஷன் இருக்கு, கிராஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 561 இருக்கும், அடுத்து எனக்கு 11 இருக்கு, 22 இருக்கு, அடுத்து 6, அடுத்து வந்து 25. அப்படியே வந்து என்ன நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா. ஸோ டிவிஷன் இடத்துல வந்து கிராஸ் வரும், ஸோ கிராஸ் இடத்துல வந்து டிவிஷன், எதுவுமே வந்து என்ன சேஞ்ச் கிடையாது. இப்ப நம்ம 11 இருக்கு, டிவிஷன் வந்து 22 ஆகாதா. ஏன்னா 561 11ஆல வந்து என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். ஸோ 561 11ஆல பண்ணோம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வரும், 6171 அப்படின்னு வரும். சரியா,
இப்ப நான் 22ஆல வந்து என்ன அடிச்சுன்னு வச்சுக்கலாம், எனக்கு என்ன வருதுன்னா 280 அதாவது பாயிண்ட்ல வருது பாத்தீங்கன்னா, பாயிண்ட்ல வந்தா நம்மளுக்கு முழு வேல்யூ வந்து ஆன்சர் வரும். அதனால தெரிஞ்சிச்சு இங்கேயே வந்து இது வந்து கரெக்டானது, தப்பானது. அப்ப நான் கரெக்டான என்ன பண்ண, மிச்சம் ரிமைனிங் இருக்குது பிளஸ் தானே கிராஸ். ஸோ பிளஸ் இருக்கு, கிராஸ் இருக்கு. இதை நான் டைப் பண்ணுவோமே. அதாவது 561 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 11 இருக்கு, 22 இருக்கு, 6 இருக்கு, 6 இருக்கு, 25 இருக்கா. சரி, இப்ப நான் பிளஸ் வர இடத்துல வந்து கிராஸும், கிராஸ் வர இடத்துல வந்து பிளஸ். அதாவது டிவிஷன்ஸ் வந்து எந்த இடத்துல செஞ்சுமே இல்லை. கிராஸ் வர இடத்துல வந்து பிளஸும், பிளஸ் வர இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸும் போட வேண்டியது இருக்கும். சரியா, எனக்கு ஈக்குவேட் பண்ணும்போது 158 வரணும், வரதான் பார்க்கணும். இங்க 561 நான் 14 வந்து டிவைட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், 51 கிடைக்கும். சரியா, பிளஸ் எவ்வளவு இருக்கு, இந்த 22 இன்ட் ஆர் மல்டிப்ளை பண்ணோம்னா 132 வந்து கிடைக்குது. சரி, 51 132, அதுக்கப்புறம் இந்த 25 இருக்குல்ல. சரி, இப்ப என்ன மீனிங்னா இந்த 51 132 வந்து என்னன்னா நான் கூட்டுவேனா. சரி, 51 132 கூட்டேன் அப்படின்னா 183 வரும். ரைட், அதுல நான் 25 கழிக்க வேண்டியதான். இதை நான் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது 557. அப்ப என்ன மீனிங்னா, சோ இந்த பிளஸும் கிராஸ் தான் வந்து நமக்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டா வரும். சரியா, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 different position of the same dice are shown. Find the number and the face opposite the face showing 6. ஸோ 6க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு. இது வந்து 2 மெத்தட்ஸ் பண்ணலாம். ஸோ நான் 2 மெத்தட்ஸ், அதாவது மெத்தட் 1ன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க, இதுல 2 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. 2 இதுல எது காமனா இருக்கு, இங்க 6 இருக்கு, அதே மாதிரி இங்க 6 இருக்கா. சரி, இது போக 2 வந்து அடியானது பாட்டு கிளாக் வைஸ்ல வந்து எழுதணும். சரியா, இது எது எந்த இடத்துல 2 அடியாகுதோ சேமா இருக்கிறது அடியானோ கிளாக் வைஸ்ல நம்ம வந்து என்ன எழுதும். இப்ப இந்த 6 அடியானதுக்கு அப்புறம் கிளாக் வைஸ் என்ன இருக்கு, 2 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, 3 இருக்கா. இந்த மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்டியில சோ இதுக்கு 6 அடியானதுக்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல இருந்து 1 இருக்கு, 4 இது என்ன மீனிங்னா 2க்கு ஆப்போசிட் வந்து 1, 3க்கு ஆப்போசிட் வந்து 4. மிச்ச நம்பர் என்ன இருக்கு, நமக்கு 6க்கு ஆப்போசிட் தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் என்ன இருக்கும், 1 2 3 4, 5 தானே இருக்கணும். லாஸ்ட் ஒரு நம்பர் தான் இருக்கு, அதனால 5 தான் வந்து ஆன்சர் அப்படின்னு போட்டுருக்கேன். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 வந்து லாஜிக்கலா பாக்குறது. என்னன்னா இங்க 6 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 6 இருக்கு. சரி, 6க்கு ஆப்போசிட் தானே கேட்கறான். அட்ஜசன், அதாவது 6க்கு சைட்ல இருக்கிற எவன் கண்டுபிடிச்சிட்டானா, சோ 6க்கு சைட்ல இருக்கிறது யார் யார் அப்படின்னு பாருங்களேன். சோ 6க்கு சைடு இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. வேணா 3 இருக்கு, 2 இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 4 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு, 1 இருக்கு, இங்க 4 இந்த ஆல்ரெடி எழுதியாச்சு. சரி, இப்ப இந்த 6க்கு இந்த 4மே வந்து சைட்ல இருக்குன்னா எவன் வந்து இந்த சைட்ல இல்லாதனோ அவன் தானே வந்து ஆப்போசிட்ல இருப்பான். சோ 3 2 4 1 இது தவிர மிச்சம் இருக்க நம்பர் 5 தான். சோ அதுதான் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். சரியா, சோ டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம், 2 வேல எந்த வே உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த வே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 7. சரி, என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம், அது சர்டன் கோட் லாங்குவேஜ். ஸ்டேஷன் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ட்ரிம்ப் வந்து ஒரு ஃபார்ம். ஹவு வில் வந்து ஹாலிடே வந்து ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து என்ன ஏதாவது பேட்டர்ன் வரும்னு பார்க்கலாம். சோ எஸ் வந்து இங்க இருக்கு, நமக்கு என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸா, இது வந்து எங்க எடுத்து யூ வந்துருக்கு. சரி, எஸ்க்கு அப்புறம் வந்து என்னன்னா ஒரு லெட்டர் தாண்டி வந்து யூ வரும். சரி, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த டீக்கு வந்து என்னன்னா வி வந்திருக்கா. சோ டீல வந்து என்னன்னா ஒரு லிட்டர், சோ டீல இருந்து ஒரு லிட்டர் தாண்டி வந்து வி வந்துருக்கு. சரி, அடுத்து அப்ப ஹச்சுக்கு என்ன வரும், ஒரு லிட்டர் தாண்டி வந்து ஜேன்னு வரும். சோ எல்லாமே ஜே தான் இருக்கு, எல்லாமே எம் தான் இருக்கு, எல்லாமே என்ன தான் இருக்கு, ஜி இருக்கு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கடைசி வந்து என்னன்னா 3 லெட்டர் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா, இந்த 3 லெட்டர் கரெக்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்ப கடைசி 3 லெட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை லெட்டர் பாருங்களேன். சோ இங்க வந்து என்னன்னா கடைசி 3 லெட்டர் இந்த ஐல இருந்து பார்ப்போம். ஐக்கு என்ன வருதுன்னா ஜி போட்டிருக்காங்க. சோ ஐ வந்து என்னன்னா பின்னாடி ஒரு லெட்டர் வந்து ஜி போகுது. அதே பேட்டர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு வந்து என்னன்னா, சோ டிக்கு ஒரு லெட்டர் பின்னாடி போனா என்ன வரும், பின்னு வருமா. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், ஆன்சர் டக்குன்னு வந்து ஓகே இது பி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிடுவேன். ஆனா இது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேட்டர்ல வந்து இது ஃபாலோ ஆகல. அப்ப வேற என்ன பேட்டர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்டி ஏ டி ஐ ஓ என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஷன் வந்து எதை ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கான்சனன்ட் அண்ட் வவ்வல் 2 தான் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, கான்சனன்ட் அண்ட் வந்து என்னன்னா வவ்வல். இந்த வவ்வல் வந்து என்ன அப்படின்னா பேக் சைட்ல போகுது, கான்சனன்ட் வந்து என்னன்னா ஃப்ரண்ட்ல போகுது. சரிங்களா, நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. வவ்வல்ஸ் வந்து மீன்ஸ் வந்து ஏ இ ஐ ஓ யூ, இது எல்லாம் எதுல போகுதுன்னா பேக்ல போகுது, கான்சனன்ட் எல்லாமே ஃப்ரண்ட்ல போகுது. சரி, இப்ப இதுல இருந்து எதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வவ்வல்ஸ். ஏ வவ்வலா, ஐ வந்து வவ்வல், அதே மாதிரி வந்து ஓ வவ்வல். ஸோ ஓகே, இப்ப அந்த ஏ பாருங்களேன். ஏக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு கொடுத்த ஆன்சர் பாருங்க, ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன மீன்ஸ் ஏல இருந்து பின்னாடி போகணும்னு அர்த்தம். சரியா, அதே மாதிரி ஐ வந்து என்னன்னா பின்னாடி போகணும். ஸோ ஐக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ இங்க இருக்கு, ஐக்கு வந்து பின்னாடி போனா ஜி வந்து. இதே பேட்டர்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹாலிடே வந்து கண்டுபிடிக்கும். ஹச் ஓ எல் ஐ டி ஏ ஒய். ரைட்டா, இப்ப நம்ம போடுவோம். இதுல எது எதெல்லாம் வந்து என்ன வவல்ஸ், ஓ வந்து வவல்ஸ், ஐ வந்து என்னன்னா வவல்ஸ், ஏ வந்து என்னன்னா வவல்ஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா பேக் சைடு போகணும், மிச்சம் இருக்கிற லெட்டர் எல்லாம் ஃப்ரண்ட்ல போகணும். ஹச்சுக்கு வந்து என்னன்னா ஃப்ரண்ட் எது, ஸோ ஹச் இருக்கு, இங்க வந்து ஃப்ரண்ட்னா ஜே வரணும். ரைட், இப்ப ஜே வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த ஓக்கு வந்து என்ன வரணும், பின்னாடி வரணும். இந்த ஓல வந்து பின்னாடி போச்சா என்ன வரணும், எம் வரணும். ரைட், அடுத்து எல் இருக்கு, எல் வந்து முன்னாடி போகணும். ஸோ எல் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கா, எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா எம்னு வரும். ரைட், அதுக்கப்புறம் என்னன்னா ஐ வந்து என்னன்னா ஜீனு சேமா வந்துடும். அதுக்கடுத்து நம்ம டிக்கு பார்ப்போமே, டி இங்க இருக்கு. ஸோ அடுத்து என்ன வரும், எஃப்னு வரணும். ரைட், அப்ப எஃப் வந்துருச்சு. இப்போ ஏக்கு வந்து என்ன பேக் சைட் போகணும், ஒய்னு போடணும். ஒய்க்கு வந்து என்ன பண்ணணும்னா
இந்த சைடு வரணும். ஒய்க்கு அப்புறம் அடுத்து ஒரு லெட்டர் விட்டு வச்சா ஏன்னு வரணும். அவ்வளோ அப்ப என்ன வந்துச்சுன்னா இதுதான் வந்து என்ன ஆன்சர். சரியா? இது புரிஞ்சுக்கிற வேண்டியது கான்சனன்ட் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது ஒரு லெட்டர் விட்டு. வவல்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா பேக் சைடு மூவ் ஆகுது ஒரு லெட்டர் விட்டு. அதுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 8 பாருங்களேன். இன் செகண்ட் கோடு லாங்குவேஜ்ல வந்து டேபிள் வந்து ஒரு ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, லாக் ஒரு ஃபார்ம்ல கொடுத்தாங்க, பக்கெட் ஒரு ஃபார்ம்ல கொடுத்தாங்க, பிளாட் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இதுக்கு என்ன ஃபார்ம்? இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா நீங்க அந்த ஆல்பபெட் பார்க்க வேலை டக்குன்னு வந்து லாஜிக்கா பார்க்கும்போது ஓகே இருக்கிற எல்லா லெட்டரையும் வச்சு போட்டாங்க நமக்கு ஆன்சர் வந்துற மாதிரி தான் இருக்குங்க. இங்க சி இருக்கா? சி ஆல்ரெடி ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கான்னு பாருங்க. இங்க சிக்கு என்ன பிளஸ் அர்த்தம். அப்ப அவ்வளவுதான். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பிளஸ் வரும்னு அர்த்தம். அடுத்து எல் எங்க இருக்காங்க? இங்க எல் இருக்கு. ஸோ எல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா ஸோ ஆஷ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். எல் வந்து என்னன்னா ஆஷ்ல வரணும் அர்த்தம். சரியா? இந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கும் பார்க்கும். சார் 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவேன். இப்ப இதுக்குள்ளதான் வந்து இருக்கு. அடுத்து 3வது வந்து பார்க்கணும். ஏ இருக்கு. இங்க ஏக்கு பாருங்க. ஏ வந்து அட்டுன்னு இருக்கு. அவ்வளவுதான். ஏ வந்து டேரக்டா என்ன சொல்லலாம்? அட்டுன்னு போடலாம். அப்ப நம்ம டேரக்டா ஆன்சர் வந்துச்சு ஃபர்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுங்களா. சோ இந்த மாதிரியும் வந்து என்ன சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்கணும். அது கொடுத்ததே வச்சே வந்து என்னன்னா அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் வந்து 9. So which letter cluster will replace a question mark to complete the given series சொல்லிடுங்க. சரி இது என்ன பேட்டர்ன் பார்க்கலாமே. இங்க ஃபர்ஸ்ட் சி இருக்கு, அடுத்து இ இருக்கு, அடுத்து வந்து என்ன ஏதோ ஒரு பேட்டர்ன் வரும், அடுத்து ஐ. சரி ஏதாவது போதான்னு பார்க்கணும். சில இருந்து என்ன வருது? இ வருது. ரைட். இல இருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லெட்டர் விட்டு வந்துச்சுன்னா என்னன்னா ஜி வரணும். ஜி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன இருந்தாலும் நம்ம பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாம். ஜிக்கு அப்புறம் நான் ஒரு லெட்டர் விட்டேன்னா ஐ இருக்கணும். ஐ இருக்கா? ரைட். அங்க ஐ இருக்கு. அடுத்து ஐக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டேன்னா கே வரும். அப்ப கே இருக்கு. ரைட். அப்ப என்னன்னா பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். அதனால என்ன சொல்லிடலாம் வேண்டாம். இந்த எஃப் வந்து வராது. இந்த ரெண்டுக்குள்ள தான் போட்டி. ஃபர்ஸ்டா ஆர் ஃபோரா இதுதான் நான் பாக்குறேன். சரி அடுத்த லெட்டர் பார்ப்பேன். இங்க டி இருக்கு, இங்க வி இருக்கு. சரி எங்க இருக்கு டி? டி இருக்கு, அடுத்து வந்து வி இருக்கு. சோ வில இருந்து ஒரு லெட்டர் விட்டனா எனக்கு என்ன இருக்கும்? சோ வில இருந்து விட்டனா ஒரு லெட்டர் எக்ஸ் இருக்கு. சோ எக்ஸ் வந்து என்ன இருக்கு? அடுத்து வந்து எக்ஸ் வந்து ஒரு லெட்டர் ஜெட் இருக்கு. பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. சரி இங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஒய்யும் இருக்கு. எதுக்கு நான் ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கணும்? கடைசி லெட்டர் மட்டும் பார்த்தா போதும். ஜே இருக்கு, ஜேக்கு வந்து எல் இருக்கா. சோ எங்க இருக்கு ஜே? இங்க இருக்கு ஜே. ஒரு லெட்டர் விட்டா எல் இருக்கு. அப்ப எல்ல இருந்து என்ன விட்டா என்ன வரும்? அதான் ஆன்சர். சோ என்ன வரும்? அப்ப என்ல இருந்து அடுத்து வந்து என்ன பி வரும். சோ அங்க கொடுத்துருக்காங்க. வில வந்து என்னன்னா அடுத்து வந்து ஆர் வரும். அப்ப பேட்டர்ன் வந்து என்னன்னா போட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வந்துச்சு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? அடுத்து 10வது கொஸ்டின் நம்மளது கடைசி கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் will replace a question mark in the given series? என்ன சீரிஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்க 115 இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் என்ன 102 இருக்கு, 107 இருக்கு, 94. இங்க பாருங்களேன் ஒரு ஆர்டரா போகவே இல்லை. ஒரு மாதிரி இறங்கு வரிசையும் போகல, ஏறு வரிசையும் போகல. 115 இருந்து டக்கு 102 வருது, அடுத்து 107. ஸோ இறங்கி மேல ஏற மாதிரி இருக்குல்ல. அதனால என்ன அப்படின்னா வேற ஏதோ பேட்டர்ன் கண்டினியூஸ் சீரிஸ் கிடையாது. ஆர்டர் ஈவன் பேட்டர்ல ஃபாலோ ஆகும்னு அர்த்தம். சரி இப்ப எழுதிக்கிறேன். 115 இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன 102 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 107 இருக்கு. ஸோ 94 இருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன 99. இதுதான் அடுத்த நம்பர் தான் கேட்பேன். இப்ப இந்த 105ல இருந்து 107 ஆறுல இருந்து எடுக்கிறேன். ஸோ 105ல இருந்து 107 போகுதுன்னா சரி எவ்வளவு குறையுதுன்னு பாருங்களேன். ஸோ இங்க எவ்வளவு குறையுது? -8 குறையுதா? ரைட். அப்புறம் 107ல இருந்து 99 வேணா என்ன ஆகுது? -8 குறையுது. அதுக்கப்புறம் என்னன்னா 99ல இருந்து -8 குறைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது வரும். சரியா? அதாவது 99 வந்து அடுத்த பேட்டர்ன். அதே பேட்டர்ன்ல வந்து என்னன்னா இங்க இருக்கிற பார்க்கணுமா. சோ அதே மாதிரி வந்து என்ன பேட்டர்ன் பார்க்கணும்? இதுல இருக்க பேட்டர்ன் 102ல இருந்து 94க்கு என்ன ஆகுது? அதே தான் -8 குறையுது. இப்ப 94ல இருந்து நம்மளுக்கு -8 குறைச்சா நம்மளுக்கு டேரக்டா ஆன்சர் வரும். 94ல இருந்து 8 கழிச்சா 86. இதுதான் வந்து என்ன ஆன்சர். இது வரைக்கும் 10 கொஸ்டின் பார்த்தோம். 10 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப டஃப்பாலாம் இல்ல. ஓரளவு வந்து என்ன ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? சோ அதனால வந்து என்னன்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே என்ன ரிப்பீட்டா வந்து என்னன்னா பாத்துட்டே இருங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து என்னன்னா 2024 எக்ஸாம் எழுதும்போது வந்து நம்மளால ஓரளவு வந்து என்னன்னா நல்லா வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? எவ்வளவு தூரம் உங்களை ரிப்பீட் பண்ண முடியுமோ பண்ணிட்டே இருந்துச்சு. அடுத்து இதோட 11ல இருந்து 20 கொஸ்டின் இருக்குல்ல. அதை வந்து அடுத்த சீரிஸ்ல நம்ம பார்க்கலாம். சரி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.